வணக்கம் நண்பர்களே. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. இடைக்கால ஜாமீன் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு. அவர் எதிர அரெஸ்ட் ஆன தெரியுமா? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு மதுபான கொள்கையில ஊழல் புரிஞ்சதா இடி அமலாக்க இயக்கம் அவர் கைது செஞ்சது. பொதுவா அமலாக்க இயக்கம் இடி அரெஸ்ட் பண்ணிச்சுன்னா வெளியவே வர முடியாது. இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் ஜெயில இருக்காங்க தெரியும்ல. செந்தில் பாலாஜி இருக்கிறாரு. ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் சிசோடியா அவரும் உள்ளதான் இருக்காரு. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் வெளியே வந்துட்டார். இது எப்படி நடந்தது? இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன? முக்கியமாக அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியோடைய முதலமைச்சர். அவருடைய கட்சி தான் பஞ்சாப்ல ஆட்சி செலுத்திட்டு இருக்கு. மெதுவா அந்த பகுதிகளில் வளர்ந்துட்டு இருக்கு. நடந்துட்டு இருக்கிற மக்களவை தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்து அந்த பகுதிகளில் கணிசமான தொகுதிகளை அந்த கட்சி ஆம் ஆத்மி கட்சி ஜெயிச்சிரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இல்லாம கூட போகலாம். இதுல யார் ரெண்டு பேருக்கு கடுமையான போட்டி? வெளியே சொல்லப்படாத போட்டி அப்படின்னா மோடிக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும். மோடி மிகப்பெரிய தலைவர், நாட்டுடைய பிரதமர். பல்வேறு மாநிலங்கள்ல அவருடைய கட்சி, அவருடைய முகம் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றிருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் மெதுவாக வளர்ந்துட்டு வர்றாரு. அவரை அரெஸ்ட் பண்ணாம இருந்தா, ஊழல் பேர்வழி சொல்லிட்டே இருந்தா மக்கள் ஓட் பண்ணுவாங்களா, மாட்டாங்களா? இல்ல தூக்கி உள்ள போட்டுட்டா மக்கள் என்ன நினைப்பாங்க? ஊழல் பேர்வழிக்கா ஓட்டு அப்படின்னு நினைப்பாங்களா? இல்ல உள்ள தூக்கி போட்டாலும் அவரு மிகச்சிறந்த நிர்வாகி அப்படின்னு ஓட் பண்ண போறாங்களா? இல்ல அவர் தவறா உள்ள தூக்கி போட்டாங்க, பழி வாங்குறதுக்கு உள்ள தூக்கி போட்டாரு மோடி அப்படின்னு மோடிக்கு எகெயின்ஸ்டா, மோடிக்கு எதிராக வாக்காளர்கள் மாறுவாங்களா? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவா மாறுவாங்களா? அவருக்கு சார்பாக பச்சாதாபம், சிம்பத்தி இருக்குமா? இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. மோடியா அரவிந்த் கெஜ்ரிவாலா இப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்துட்டே இருக்கு. எந்த சமயத்தை பார்க்கும் பொழுது அவர் உள்ள இருந்தா மோடிக்கு லாபமா, உள்ள இல்லாட்டி மோடிக்கு லாபமா, உள்ள இருந்தா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு லாபமா, வெளியே வந்தா லாபமா, இது இன்னும் கூட தெளிவா தெரியாது. தேர்தல் முடிவு வந்த பிறகுதான் இது இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். இதுல அவரு தேர்தல் பரப்புரையில் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக இடைக்கால ஜாமீன் கொடுக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நினைக்குது. இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு முடிவு அப்படிதான் நாம சொல்ல முடியும். அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்துட்டாரு. தேர்தல் பரப்புரை ஈடுபட போறாரு. முக்கியமாக அந்த மதுபான கொள்கை தொடர்பான கோப்புகளை அவர் கையெழுத்திடக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சமயத்துல அவர் தேர்தல் பிரச்சாரம் கொள்றாரு அப்படின்னா என்னென்ன சொல்லுவாரு? அவரு சாதாரண ஆள் கிடையாது. கருமையா பேசக்கூடியவர், பேசிய மக்களை மயக்கக்கூடியவர். மோடி அப்படிதான் பேசிய மக்களை சமாதானப்படுத்தி ஓட்டு வாங்கக்கூடியவர். இவர் அப்படி இல்லை. இவரு அதே மாதிரி தான் பேசி என்ன பண்ணுவாரு? நான் நியாயமா இருந்ததுனால தான் வெளியே விட்டுருக்காங்க, என்ன பாருங்க உள்ள தூக்கி போட்டுருவாங்க, மறுபடியும் அவங்கள ஆட்சியில் கொண்டு வந்தீங்க, என்ன உள்ள தூக்கி போட்டுருவாங்க பாருங்க அப்படின்னு அவரு சொல்ல வாய்ப்பு இருக்கு. என்ன காரணத்தை கொண்டு ஊழல்வாதிகளை விடமாட்டேன் பாருங்கள் அப்படின்னு மோடி பிரச்சாரம் செஞ்சு இவருக்கு எதிராக ஓட்டுக்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு போராட்டமாக இருக்கு, அரசியல் போராட்டமா இருக்கு. இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தானும் பிரதமராகணும் அப்படின்னு ஆசை உள்ள இருக்கு, வெளியவே இருக்கு. ஒரு நாள் பிரதமர் ஆயிரணும், அந்த சீட்ல உட்கார்ந்துடணும். சொல்ல முடியாது, உட்கார்ந்தாலும் உட்கார்ந்துருவாரு. அதை நோக்கிதான் அவர் போயிட்டு இருக்காரு. அது நம்ம தொடர்ந்து பார்த்துக்க வேண்டிய அவசியம். அவர் பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன் இருக்குன்னு கூட சொல்லலாம். அதை நோக்கி அவர் போயிட்டு இருக்கிறாரு. மோடியும் அதுக்கு தகுந்த செக் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப வெளியே வந்துட்டாரு, தேர்தல் பிரச்சாரம் பண்ண போறாரு. பல்வேறு மாநிலங்கள்ல அவர் பிரச்சாரத்துடைய தாக்கம் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பஞ்சாப்ல வெளிப்பட வாய்ப்பு இருக்கு, டெல்லியில வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்பனா பாஜக இடம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. கடந்த முறை பாஜக ஓரளவு உச்சம் தொட்டு விட்டது அப்படின்னு சொல்ற பட்சத்துல இனி கொஞ்சம் கீழே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு லாபமா போகுமா அல்லது காங்கிரஸ் லாபமா போகுமா? அரவிந்த் கெஜ்ரிவால் இதை பயன்படுத்திக்கிட்டு அடுத்த 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அப்படியில தேசிய தலைவரா வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இது எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் தான் இது. அரவிந்த் கெஜ்ரிவால் இது தனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படிதான் நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர் மெதுவா போயிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் வேகம் எடுப்பாரு. என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. மக்கள் என்ன கேட்பாங்க, எதை புரிஞ்சுக்குவாங்க, எதை தன்புக்கு எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மிக அழகாக மோடியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். செஸ் சதுரங்க ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர் செக்கு வைக்க, அவர் செக்கு வைக்க, இவர் செக்கு வைக்க, கடைசியில யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு நம்ம உடனுக்குடனே பார்க்காட்டியும் இன்னும் 2-3 வருஷத்துல நிச்சயமா பார்க்கத்தான் போறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.